ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் உள்ள டைப்பிங் போஸ்ட்டுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ சேலரி வரும், அதே மாதிரி அலோவன்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்த்து பே கமிஷனுக்கு அப்புறம் சேலரி என்ன ரேஞ்சில் போகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து இப்போ பக்கத்தில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறத இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தி எப்படியாவது கிளியர் பண்ணணுன்ட்டு ஒரு வெறியோட படிப்பீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, சரி. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு லெவல் 5ல் வரும். கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக டைப்பிங் போஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் டைப்பிங் போஸ்ட் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் அதிகமான வேக்கன்சி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதாவது அக்கௌண்டன்ட் அண்டு சீனியர் கிளர்க்கு, இந்த 2 போஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் இருக்குது. இதோடைய வேக்கன்சி தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணால் நமக்கு என்ன சேலரி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். லெவல் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 29,200 நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோதான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு அதுக்கு மேலே வரும், சில அலோவன்ஸ்லாம் ஆட் பண்ணி. ஓகேவா? அது என்னென்ன அலோவன்ஸ் அப்படின்னா, டியர்னஸ் அலவன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு. ஓகேவா? அது போக நம்ம வேற எங்கேயாவது போய் நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு டெப்டேஷனில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு போக டிராவலிங் அலவன்ஸ்ன்னு தனியாக டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வேற. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு மொத்தம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இதில் கொடுத்துருக்கிறதா எக்ஸாக்டாக இப்போ இன்னைக்கு நிலவரப்படி வரக்கூடிய பே. ஓகேவா? ஸோ இதில் பேசிக் பே நான் ஆல்ரெடி சொன்னது தான் 29,200ன்றது. அதுக்கப்புறம் டிஏன்றது பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நமக்கு அதே பொருள் நம்ம அதே விலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு 100 ரூபா உள்ள பொருள் ஒரு 102 ரூபா 103 ரூபான்னு இருக்கும். ஸோ அப்போ விலைவாசி உயருது பார்த்தீங்களா? அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பே கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதே பே கொடுத்தாக்கா நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாதுல்ல. ஸோ அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சேலரியை ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ். இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு ஒரு 2 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜான்வரி மந்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து, இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்தே அனௌன்ஸ்மெண்ட் வரும். இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், அகவிலைப்படி அப்படின்ற சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? நமக்கு வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதுதான் இது. ஸோ இப்போ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா மார்ச் மாதம், எவ்ரி மார்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வித் எஃபெக்ட் ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வருஷத்துக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58% நிற்கிது. ஓகேவா? ஸோ இப்போ ஜான்வரியில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜான்வரின்னு கொடுப்பாங்க. இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4% கூடுச்சு அப்படின்னாக்கா 62%ல் வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ நான் கேல்குலேட் பண்ணியிருக்கிறது இப்போ வரைக்கும் உள்ள இந்த 58%க்கு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பேசிக் பேன்றது தான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸு. எந்த அலவன்ஸ் கொடுத்தாலும் இந்த பேசிக் பேல இருந்து தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, அல்லது ஃபிக்ஸ்டு அலவன்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அலவன்ஸ் எதில் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பேசிக் பேல இருந்து தான் பண்ணுவாங்க, வேறு எதுல இருந்தும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டியர்னஸ் அலவன்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 58% இருக்கா? அப்போ இந்த 29,200ல் 58% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,936 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் போய் வேலை பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸில் தான் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு யூனிட்ல போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான அலவன்ஸ் வந்து ரயில்வே வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். நீங்கள் குவார்டர்ஸ் நீங்கள் அவைல் பண்ணீங்கன்னா இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை கட் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை நான் குவார்டர்ஸ் நான் எடுத்துக்கல, எனக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. குவார்டர்ஸ் எடுக்காத பட்சத்தில் இது சிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க.
ஓகேவா, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டி அப்படின்றது இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸ் சிட்டின்றது தான் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதாவது நம்ம சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும், சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஓகேவா, அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸு கீழே வரும். ஓகேவா, இப்போ ஒய் சிட்டி எதெல்லாம் வரும் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் சிட்டியில் வரும். இசட் சிட்டின்றது அதுக்கும் கீழே சின்ன 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 ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோழவந்தான், மணப்பாறை, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இசட் சிட்டியில் வரும். ஓகேவா, இதில் எக்ஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 30% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 20%, இசட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 10%. ஓகேவா, இப்போ ஒருத்தர் சென்னையில் வந்து போஸ்டிங் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 30% அலவன்ஸ் வரும். எதில்? இந்த பேசிக் பேல. ஓகேவா, ஸோ இப்போ நான் இது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஒய் சிட்டியை பேஸ் பண்ணி. ஓகேவா, அதர் தென் சென்னையை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒய்யில் ஒருத்தர் பிளேஸ் ஆகிறாங்க, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் டிவிஷனில் வந்து போஸ்டிங் வாங்குறாங்க, அல்லது வந்து திருச்சி டிவிஷனில் போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% வந்து அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அப்போ அந்த 29 to 100ல் 20%ன்றது 5840. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2844. அதாவது இது ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க 1800 ப்ளஸ் இங்கே டிஏ எவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி இது ஏறும். 58% ஆஃப் 1800. ஓகேவா, போட்டிங்கன்னா இந்த 2844 வரும். இதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக வரும். ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா சிட்டியை பொறுத்து வேரி ஆகும். அதாவது சென்னைக்கு ஒரு ரேட்டும் அதே மாதிரி அதர் தன் சென்னைக்கு ஒரு ரேட்டும் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிடக்ஷன். இதில் நமக்கு பிடிப்பு, நமக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு பண்ணுவாங்க. அதாவது நமக்கு ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பென்ஷன் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பென்ஷன் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பேசிக்கு டிஏ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 10% வந்து என்ன பண்ணுவான், நம்மகிட்ட இருந்து பிடிப்பான். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிறது 10%, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது 14%. இது எல்லாமே ஒரு ஸ்கீமில் வந்து போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 4614 ரூபா நமக்கு வந்து டிடெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பே நமக்கு எவ்வளோ வருதுன்னா 54,820 ரூபா வருது. இதில் மொத்தம் டிடக்ஷன் எவ்வளோனாக்கா 4644 ரூபா. ஸோ இது போக நமக்கு இன்ஹேண்ட் வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 50,176 ரூபா வரும். ஓகேவா, இது வந்து அக்கௌண்டன்ட்டுக்கும் சரி சீனியர் கிளர்க்குக்கும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல போய் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, உங்களுக்கு போஸ்டிங் வந்து திருச்சியில் மதுரையில் போஸ்டிங் இருக்குது, நீங்கள் திருச்சியில் வந்து ஒரு 1 டேக்கு ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ்னு தனியாக கொடுப்பாங்க, அப்போ கொஞ்சம் கூட வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. இதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிலவரப்படி வரக்கூடிய பே. இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஹெச்ஆர்எம்ஆர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னைக்கு வந்து 30% வந்து அலவன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் த டைமாக வரும், இங்கே இருக்கிறத விட டபுள் த டைம் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராஸ் பே பார்த்தீங்கன்னா 60,584 ரூபா வரும். நெட் பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55,732 ரூபா. ஸோ இவங்களோட எவ்வளோ கூட வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,500 ரூபா 600 ரூபா கூட வரும் சென்னையில் இருந்தீங்கன்னா. ஓகேவா, ஸோ யாரெல்லாம் நேட்டிவ் வந்து சென்னையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு மோஸ்ட்லி அங்கே போட்டாங்க அப்படின்னா ஒரு 5,000 வந்து கூட வரும். மற்ற இடத்துல போட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ரியல் இந்த சேலரியோட ஸ்லிப்பு நான் இதை காட்டுறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேசிக் பே, அதுக்கப்புறம் டிஏ, ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ்ல பிடிக்கிற அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த இன்சூரன்ஸ் ரயில்வே எம்ப்ளாய்க்கு பிடிக்கிற இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வேணுங்கிறது. இப்போ சிஎம்டிடின்றது பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவிங்ஸ் மாதிரி சில அமௌண்ட் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதனால வந்து ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்காக வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய இது. ஸோ அது கழிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இங்கே கழிச்சது போக பார்த்தீங்கன்னா 49,176 வருது. ஸோ அந்த அந்த 1000 இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா 50,176 ரூபா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து அட் ப்ரெசென்ட்ல. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி, இப்போ பிப்ரவரியோட சேலரி பார்த்தீங்கன்னா 50,176 ரூபா. ஓகேவா? இந்த 1000 சேர்த்தாக்கா 50,176 ரூபா அட் ப்ரெசென்ட்ல வரக்கூடிய சேலரி அக்கௌண்டன்ட் அண்ட் சீனியர் கிளர்க்கு. இப்போ 8th பே கமிஷன் போனால் நமக்கு வந்து சேலரி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,176 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இது 8th பே கமிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 85,000க்கு மேலே இது வந்து போயிடும். ஓகேவா? ஸோ 85,000 இது வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டிஏவை 0 பண்ணிடுவாங்க, பேசிக் பேவை அதிகப்படுத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை இன்ட்டு 2.5 டைம்ஸ் அந்த அதே மாதிரி 2.1 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிஏ 0 பண்ணிட்டு பேசிக் பே அதிகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இங்கே 50,000 வாங்கிட்டு இருந்தது ஒரு 80,000க்கு மேலே வந்து போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பேசிக் பேல இருந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் 6th பே கமிஷனோட பேசிக் பேவை நான் பார்த்தேன். எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 11,000 சம்திங் தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் பார்த்ததுல 11,000 இந்த லெவல் 5 உடைய பேசிக் பே 11,000 சம்திங் இருந்துச்சு. பட் இப்போ உள்ள பேசிக் பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 29,200 ரூபா இருக்கு. ஸோ அப்படியே பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.7 டைம்ஸ் கிட்டக்க உங்களுக்கு வந்து ஏறி இருக்கு. ஓகேவா? ஸோ அதே தான் இப்போ வந்து 29,200 இருக்கு, ஒரு 30,000 வைங்களேன். இதே மாதிரி ஒரு 2.5 டைம்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நீங்க சேலரி இவ்வளோ ஆகும் அவ்வளோ வரும் அதுக்காக கிடையாது. இவ்வளோ வரும் அப்படின்றது தெரிஞ்சு நீங்க ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்க வந்து படிக்கணும். நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இப்போ இந்த வீடியோ போட்டேன் இந்த டைம்ல. ஏன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், இன்னும் ஒரு 1 வீக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து வந்துடுது. இன்னும் ஒரு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வருது. இன்னும் நீங்கள் சின்சியராக நீங்கள் படித்து நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா ஸோ இதை நான் இப்போ சொன்ன இதெல்லாமே உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ மெயினாக இப்போ போட்டேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?